முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். அதாவது இதற்கு ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்லணும். நேற்று கூட அதை பிரேக்கிங் நியூஸ் போட்டிருந்தீங்க. நான் கோர்ட்டுக்குள்ள இருக்கும்போதே எனக்கு சோசியல் மீடியாவில் நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வாதம் நடைபெற்ற போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுவான கருத்தாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம். அவர்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்கள், தீர்மானங்கள் அதை நாங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்வோம், ஆவணமாக காத்துக் கொள்வோம். அதை தாண்டி அவர்களுடைய கட்சியின் நடவடிக்கையில், அவருடைய விதிகளில் நாங்கள் தலையிடுவதில்லை. இது அவர் சொன்னது. ஒருவேளை ஒரு கட்சிக்குள் இதுபோன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு இரு பிரிவுகளாக மாறினால் அந்த சமயத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று தெரிய வந்தால் நாங்கள் யாருக்குமே தரமாட்டோம். இதுதான் அவர் சொன்னது. நான் கேட்கிறேன், அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கக்கூடாது, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த சின்னத்தை, மாம்பழம் சின்னத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கக்கூடாது என்ற பிரேரே அதில் கிடையாது. அவங்க தாக்கல் செய்த மனுவில் அந்த ஆவணமே இல்லையே. எதுவுமே இல்லாமல் அவர் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டு, அதாவது குறைஞ்சபட்சம் நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரிந்திருக்க வேண்டும், குறைஞ்சபட்சம் கோர்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத மனசுல உள்வாங்கி இருக்கணும். அவருடைய ஆசை நோக்கம் என்னவென்றால், கட்சி இல்ல, அன்புமணி போயிடுச்சு, தெரிஞ்ச உடனே ஒரே ஓட்டம். பிறகு அந்த வழக்கின் தீர்ப்பு நீதிபதியால் திறந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகின்ற பொழுது நீதிபதி ஒவ்வொன்றாக அதில் பதிவு செய்கிறார். அப்பொழுது இந்த தேதியில் யார் தலைவர், யார், அதில் இரண்டு தரப்பையுமே நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே வேளையில் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுதே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்புமணியினுடைய பதவி காலம் 26/2026 ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கிறது என்பதை சொல்லி அதையும் அவர் பதிவு செய்கிறார். இது அந்த தீர்ப்பிலே இது இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய தீர்ப்பு நகல் என்பது இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த புகார் மனுவில் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு கடிதத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய ஃப்ராட், மோசடி, சீட்டிங் என்றெல்லாம் இதிலே சொல்லியிருக்கிறார்கள். இது கடும் கண்டனத்திற்குரியது. இன்னைக்கு சொல்லிடுறாங்க, அவங்க எந்த மனு போட்டாலும் அது டிஸ்மிஸ் ஆயிடும். எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. இந்த பிரச்சனையில் நாங்கள் தான் ஜெயிப்போம். எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. 100% நாங்கள் நியாயமாக இருக்கிறோம். 100% சட்டத்தின்படி, கட்சியினுடைய விதிகளின்படி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 100% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த நிலை உருவானது, இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சதி திட்டத்தை நாள்தோறும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தோற்றுட்டோம். அதாவது திரு ஜி.கே. மணி அவர்களுக்கு சிறு புத்தி கொண்டவராக மாறிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் அப்படி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அவருடைய சுயரூபம் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வருகிறது. பல காலம் பழகிவிட்டோம் என்பதால் அவர் மீது என்னால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் இதைவிட கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனது கூறுகிறது. அவ்வளவு மோசடி. ஒருவேளை ஐயா அவர்கள் இப்படி ஒரு மணி எழுதினால் அதை எழுதக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அதுதான் உங்களை ஒரு உச்சத்தில் அமர்த்தி அழகு பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடியது என்ன? துரோகம். இந்த கட்சியை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். திமுகவிடம் இருந்து பணம் வாங்கிக் கொண்டு, திமுகவினுடைய கைக்கூலியாக இருந்து, திமுக சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இந்த இயக்கத்தை உடைக்கக்கூடிய வேலையை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் யாரை வைத்தீர்கள்? அது யாரை வைப்பதற்கு பின்னணியாக இருந்தார்கள்? மூத்த வழக்கறிஞரை யார் ஆஜர் செய்ய ஏற்பாடு செய்தது? இதன் பின்னால் இருந்தவர்கள் யார்? அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் யார்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சொல்கிறேன், எப்போ எங்கள் கட்சியினுடைய தலைவர் மீதே இந்த புகாரை அவர் எழுதியிருக்கிறாரோ இனி நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது. உரிய நடவடிக்கையை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம். ராமதாஸ் அவர்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில இப்ப இல்லையா? அவரை பின்புலத்திலிருந்து இயக்குறாங்க. அப்படி இருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது நாங்கள் எல்லா நிலைகளிலும் இன்று வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கள் ஐயாவினுடைய நலன் மீது
அவருடைய உடல்நலன் மீது மனநலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். எனவேதான் எந்த கருத்தையும் அவர் மீது நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் தயங்குகிறோம், அஞ்சுகிறோம், சொல்லிவிடக் கூடாது என்று நாங்கள். ஆனால் பல கருத்துக்களை அவர் சொல்லி வருகிறார். எனவே இது சிலருடைய கைப்பாவையாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இந்த உண்மை அத்தனையும் வெளியே வரும். பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்கள் நினைப்பதை போன்று எந்த விதத்திலும் அவர்களால் மாற்ற முடியாது. சார், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் தலைவர் நாங்கள் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெறறோம், அது இன்வேலிட் கடிதம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் டெல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்குன்னு சொல்றாரு ஜி.கே. மணி. இது எப்படி பாருங்க? திரும்ப பெற்றதா எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இப்ப கூட கேட்கிறேன். கடிதத்தை திரும்ப பெற்று விட்டார். அது பாத்தீங்கன்னா போராட்டம் நடக்குதான். அது ஏதோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுல பண்ண கூத்தும் கேலியும் கூத்தும். யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அங்கேருந்து ஒருத்தருடைய வெற்றி 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 சின்னம் யாருக்கும் இல்லை, கட்சியை பறித்து விட்டார்கள், வெற்றி. பைத்தியம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு வேணாம். 10 நிமிஷத்துல அந்த போலி வேஷம் கரைந்து விட்டது. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க, பிரேக்கிங் என்ன செய்தி வந்தது. ஆனால் மறுநாள் ஊடகத்தில் என்ன செய்தி வந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்கள் பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது, இன்னொரு செய்தி அதுல சொல்லியிருக்காங்க, வரட்டும் அந்த தீர்ப்பு. நான் ஒரு நாளைக்கு அதை தனியா ஸ்பெஷலா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் சமரசம் செய்வதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு உடன்பட்டார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உடன்படவில்லை. இப்பொழுதும் இந்த ஒரு நல்லிணக்கத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உரிமையல் வழக்கு தொடர்ந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை இன்று வரை ஜி.கே. மணி தரப்பினர் செயல்படுத்தவில்லை என்பதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. நான் எடுத்து தரேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேளுங்க. நீங்க சொன்ன வரி அதுல இல்லையே, என்ன சார்னு கேளுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சமரசம் வேணும்னா ராமதாஸ் அவர்களை நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. சமரசம் தேவைன்னா நேரில் பேசணும். ஒருத்தர் வேணாம், நான் ஏதாவது சொல்லிடுவோம். தயவு செய்து ஒரு நிமிஷம். அதாவது இவ்வளவு ஒரு மோசமான வேலையை செஞ்சுக்கிட்டு, ஒரு குள்ளநெறித்தனத்தை பண்ணிக்கிட்டு, இவ்வளவு ஒரு மோசமான செயலை செஞ்சுக்கிட்டு, இப்படி ஒரு கபட நாடகத்தை நாடக்கூடிய இவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்கக்கூடியவர் உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் தான் அது அவர் தான். நன்றி, வணக்கம்.